ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. புகழும் புகழ்ச்சியும் ஏகிரனாகிய அந்த அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபௌ மீதும் குறிப்பாக அல்லாஹை பற்றியும் ஒரு தூதரை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹனுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறையிலே குறி காட்டுகின்றான். لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. நிச்சயமாக அறிவுடைய மக்களுக்கு இந்த வரலாறுகளிலிருந்து படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஏனென்று சொன்னால் வரலாறு தெரியாமல் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே சரியான முறையிலே பயணிக்க முடியாது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்மிடத்திலே இப்போது நல்ல முறையிலே வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த சஹாபாக்கள் செய்த தியாகங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தியாகங்கள், அந்த வரலாறுகளை நாம் படித்தால் மட்டும்தான் சரியான முறையிலே நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பயணிக்க முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னுஜூமு அமனத்து லிஸ்ஸமா. நிச்சயமாக வானங்களுக்கு நட்சத்திரங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன. ஃபஇதா ذهبت النجوم أتى السماء ما توعد. அந்த வானத்திலிருந்து அந்த நட்சத்திரங்கள் சென்று விட்டது என்று சொன்னால் அந்த வானத்திற்கு எது வாக்களிக்கப்பட்டதோ அது வந்துவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்னார்கள். வானத்தில் நட்சத்திரங்கள், இப்போது நாம் நட்சத்திரங்களை வானத்தில் பார்க்கின்றோம். அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்திலிருந்து உதிர்ந்து விழுந்து விட்டது என்று சொன்னால் கியாமத் நாள் வந்துவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்னார்கள். வானம் அப்படியே உதிர்ந்து கொட்டிவிடும், நட்சத்திரங்கள் அப்படியே உதிர்ந்து விடும். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்னார்கள், வானத்தினுடைய பாதுகாப்பு நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள் சென்று விட்டது என்று சொன்னால் வானத்திற்கு எது வாக்களிக்கப்பட்டதோ அது வந்துவிடும்.
وأنا أمنة لأصحابي நான் என்னுடைய தோழர்களுடைய பாதுகாப்பு فإذا ذهبت أتى أصحابي ما يوعدون நான் என்னுடைய தோழர்களை விட்டு சென்று விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய தோழர்களுக்கு எது வாக்களிக்கப்பட்டதோ அது என்னுடைய தோழர்களை வந்து அடைந்து விடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நினைத்து பாருங்கள், இன்றைக்கு இந்த சஹாபாக்களை குறித்து, இந்த சஹாபாக்கள் எப்பேற்பட்டவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான சர்டிபிகேட்டை இந்த சஹாபாக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த சஹாபாக்களுடைய பாவங்களை நான் மன்னித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். மற்றொரு வசனத்திலே கூறி காட்டுகின்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ்வும் அவர்களை புரிந்து கொண்டார்கள், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருமறையாம் திருமறையிலே கூறி காட்டுகின்றான். ஆனால் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக என்ன செய்கிறார்கள், சஹாபாக்களை திட்டக்கூடிய மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் செய்த தியாகங்களை அற்பமாக கருதக்கூடிய மக்கள் இன்றைக்கும் நமக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த சஹாபாக்கள் அந்த செய்த தியாகத்தினால்தான், அவர்கள் அந்த தியாகத்தை செய்வதற்கு தயங்காததினால்தான் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் மிகவும் இலகுவான முறையிலே அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மார்க்கமாக கொண்டு வந்தார்களோ அதை அந்த அடிப்படையிலே செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எந்த ஒரு எதிரிகளின் துன்பங்களிலும் ஆராயாமல், எந்த ஒரு எதிரிகளுக்கும் பயப்படாமல் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பயணிக்கிறோம் என்று சொன்னால் அது அந்த சஹாபாக்கள் செய்த தியாகத்தினால் மட்டும்தான். நினைத்து பாருங்கள், அவ்வளவு தியாகங்கள் அந்த சஹாபாக்கள் செய்திருக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்னார்கள், فَإِذَا ذَهَبَ أَصْحَابِي, என்னுடைய தோழர்கள், என்னுடைய சஹாபாக்கள் இந்த உம்மத்தை விட்டு சென்று விட்டார்கள் என்று சொன்னால், அத்தா உம்மதி மா யுஅதூன், என்னுடைய உம்மத்துக்கு எது வாக்களிக்கப்பட்டதோ, என்னுடைய சமுதாயத்தினுடைய மக்களுக்கு எது வாக்களிக்கப்பட்டதோ அது வந்து விடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நினைத்து பாருங்கள், இப்போது நாம் நமது கண்கூடாக நமது கண்ணை கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த இஸ்லாமிய உம்மத் என்பது எப்பேற்பட்ட இடத்திலே, எவ்வளவு பெரிய இடத்திலே தாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதின் காரணமாக வேண்டி அன்றைக்கு அந்த சஹாபாக்கள் தாக்கப்பட்டார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இப்போது வளர்ந்து வருவதனால் இன்றைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇதா ذهب அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் சென்று விட்டார்கள் என்று சொன்னார், அதா உம்மதி மா யுஅதூன், என்னுடைய உம்மத்திற்கு எது வாக்களிக்கப்பட்டதோ அது வந்து விடும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நமக்கு எது வாக்களிக்கப்பட்டதோ அது வந்து கொண்டு இருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் நமது செய்தித்தாள்களை போட்டும் போதும், நமது மொபைல் போன்களை பார்க்கும் போதும், இந்த இடத்திலே ஒரு இஸ்லாமியன் கொல்லப்பட்டு விட்டான், இந்த இடத்திலே இஸ்லாமிய மக்கள் தாக்கப்படுகின்றார்கள். எதன் காரணமாக வேண்டி? இந்த இஸ்லாமிய மார்க்கம் அப்படி எதை போதிக்கின்றது? நீங்கள் வட்டி வாங்காதீர்கள், உறவோடு பேணி வாழுங்கள் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கின்றது. ஓரிரை கொள்கையில் மட்டும் வழங்குங்கள், அந்த அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள், அவன் மட்டும்தான் உண்மையான இறைவன் என்று சொல்லுத ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி இந்த இஸ்லாமிய மக்கள் எங்குவெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் தேடி தேடி அழிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு சில மக்கள் அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எதன் காரணமாக வேண்டி என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான் உண்மையான மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமறையாம் திருமறையிலே கூறி காட்டுகின்றான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். வமக்தலஃபல்லதீன ஊதுல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்மு பக்யன் பைனஹும் வமன் யக்ஃபுர் பிஆயாத்தில்லாஹி ஃபஇன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப். மற்ற எந்த ஒரு மார்க்கமும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக வேண்டி
பிற மனிதரிடத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தார். அதன் அடிப்படையிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொன்னார்கள். அதன் காரணமாக வேண்டி ஏராளமான மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்து அதை அமல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதின் காரணமாக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வதற்கு முன்னால் அந்த மக்கத்து குறைஷிகள் அல்லாஹ்வின் தூதரை எப்படி அழைப்பார்கள் தெரியுமா? அல் அமீன், அஸ்ஸாதிக், உண்மையாளர், நேர்மையாளர் என்று அல்லாஹ்வின் தூதரை அழைக்கக்கூடியவர்களாக அந்த மக்கத்து குறைஷிகள் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்காக வேண்டி அந்த மலையிலே ஏறி நிற்கின்றார்கள். அப்போது சொல்கின்றார்கள், இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை உங்களை அழிப்பதற்கு தயாராக இருக்கிறது நான் சொன்னால் நீங்கள் நம்புகிறீர்களா நம்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்கின்றார்கள். உடனே அந்த மக்கத்து குறைஷிகள் சொல்வார்கள், நீங்கள் இதுவரைக்கும் பொய் சொன்னதில்லை, நீங்கள் சொல்வதை அப்படியே நம்புவோம் என்று சொன்னார்கள். ஆனால் நீங்கள் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒருவன் தான், நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நபி என்ற சொன்னதின் ஒரே காரணமாக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாக எதிர்த்தது யார்? அவருடைய சிறிய தந்தை அபூ லஹப். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை முதலாக எதிர்த்தது யார்? அவருடைய சிறிய தந்தையாக இருக்கக்கூடிய அபூ லஹப் முதலாக தன்னுடைய குடும்பத்திலே இருந்து எதிர்க்கக்கூடிய முதல் மனிதராக எதிர்த்து கொண்டிருக்கின்றார். தப்பன் லக யா முஹம்மது, முஹம்மதே நீ நாசமாகுவாயாக என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபூ லஹப் சொல்கின்றார். மண்ணை தூக்கி விசிறுகின்றார், மண்ணை தூக்கி எறிகின்றார். நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உண்மையான மார்க்கத்தை சொன்னதின் காரணமாக வேண்டி 40 ஆண்டு காலம் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அல்லாஹ்வின் தூதருக்கு யாரெல்லாம் கண்ணியம் கொடுத்தார்களோ, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் யாரெல்லாம் மரியாதையாக நடந்தார்களோ அந்த மனிதர்கள் சொல்கின்றார்கள், முஹம்மதிற்கு பைத்தியம் பிடித்து விட்டது. நினைத்து பாருங்கள், அல் அமீன், அஸ்ஸாதிக் என்று சொன்ன மக்கள் இந்த ஓரிரை கொள்கையை சொல்ல வந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்களை என்ன சொன்னார்கள்? முஹம்மதிற்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அபூ லஹப் அவருடைய சிறிதன் என்ன செய்கின்றார்? தப்பன் லக யா முஹம்மது, முஹம்மதே உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்கின்ற. அனைத்து பாருங்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துரைக்கும் போது அவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு தியாகமும் செய்யாமல், எந்த ஒரு கஷ்டங்களும் படாமல், மிகவும் இலகுவான முறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு எதிரிகளுக்கும் பயப்படாமல் அல்லாஹ்வை நிம்மதியாக வணங்கக்கூடிய ஒரு ஆலயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். ஆனால் அன்றைக்கு அவர்கள் அந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்யும் போது அந்த மக்கத்து குறைஷிகள் நம்மை பார்த்து விடுவார்களோ என்பதற்காக வேண்டி அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலே, அந்த வீடுதான் அந்த வீட்டிற்குள் வருவதற்கு பிற மக்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆகையால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முதல் தாவா பணியை அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீட்டில் வைத்து நடத்தினார்கள். அதிலே சொற்பமான சஹாபாக்கள் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக வேண்டி அந்த சஹாபாக்களை அந்த மக்கத்து குறைஷிகள் எவ்வளவு சித்திரவதை செய்தார்கள், எவ்வளவு துன்புறுத்துகின்றார்கள், எவ்வளவு அக்கிரமங்களை, எவ்வளவு அட்டூழியங்களை அந்த சஹாபாக்கள் மீது அவர்கள் அவிழ்த்து விடுகின்றார்கள். நினைத்து பாருங்கள், அதிலே முதலாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம் தான் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய குடும்பம் அப்படியே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது. நினைத்து பாருங்கள், அவர்கள் ஒன்றும் பெரிய குலத்தை சார்ந்தவர்கள் அல்ல.
அவர்கள் ஒன்றும் மக்காவிலே வந்தவர்கள் அல்ல, அவர்கள் சொந்த ஊர் மக்கா அல்ல, அவர்கள் வேறு நாட்டிலிருந்து இங்கு வந்தவர்கள், அவர்கள் அடிமையாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதின் ஒரே காரணமாக வேண்டி அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள். ஒரு குடும்பமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக சோதிக்கப்படுகின்றார்கள். அபூஜஹல் அவர்களை கொடுமை செய்கின்றான். இன்னும் உத்பா, ஷைபா, இன்னும் ஏராளமான மக்கத்து குறைஷிகள், அந்த மக்கத்து தலைவர்கள், அந்த காபீர்கள், இவர்கள் இந்த ஓரிரை கொள்கை ஏற்றதின் ஒரே காரணமாக வேண்டி அவர்களை அப்படி அடித்து துன்புறுத்துகின்றார்கள். எப்படி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாறுகளை நாம் அதிகமாக கேட்டிருப்போம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக முதல் உயிர் தியாகி, முதல் உயிரை தியாகம் செய்த பெண்மணி என்று யார்கிட்ட கேட்டாலும் சொல்வார்கள் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் இந்த மக்கத்து குறைஷிகள் எதிர்பார்ப்பது என்னது? இந்த லாத்தும் இந்த உஸ்ஸாவும் தான் மிகவும் கண்ணியமானது. அந்த அல்லாஹ், அந்த முஹம்மதை நீங்கள் திட்டிவிடுங்கள், நாங்கள் உங்களை விட்டு விடுகின்றோம். ஆனால் அப்போதும் கூட சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்வதில்லை, அப்போது அதற்கு அவர்கள் முன்னேறவில்லை. நான் ஒருபோதும் அல்லாஹ்வின் தூதரை திட்டமாட்டேன், நான் ஒருபோதும் அல்லாஹ்வை திட்டமாட்டேன், உன்னுடைய லாத் உஸ்ஸா அந்த கடவுளை ஒருபோதும் நான் கண்ணியப்படுத்த மாட்டேன், அது வெறும் சிலைகள் தான், அது எந்த ஒரு பயனும் அளிக்காது, லா யன்ஃபஉனா வலா யதுர்ருனா, அது எந்த ஒரு நன்மையும் தராது, எந்த ஒரு தீங்கும் அதால் செய்ய முடியாது, அதை நான் கண்ணியப்படுத்த மாட்டேன் என்று சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். அவருடைய உறுதி அப்படியே உறுதியாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவ்வளவு கொடுமைப்படுத்துகின்றார்கள், அவ்வளவு சித்திரவதைப்படுத்துகின்றார்கள். தன் கணவன் முன்னால், தன் மகன் முன்னால் எந்த ஒரு ஆடையும் இல்லாமல், உடம்பில் ஒட்ட துணி இல்லாமல் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோவினைப்படுத்துகின்றார்கள். அவர்களை அதிகமாக அடித்து துன்புறுத்துகின்றார்கள். அவர்களும் ஒரு வயதான ஒரு பெண்மணியாக இருக்கின்றார்கள். அவர்கள் அடிமை என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி, அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறுதியாக எப்படி கொலை செய்யப்படுகின்றார்கள்? அவர்களுடைய மர்ம உறுப்பிலே ஈட்டியை கொண்டு குத்தி அவர்கள் அவ்வாறு ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யாசீருடைய குடும்பம், அந்த யாசீர் ரலியல்லாஹுடைய குடும்பம் கொடுமை செய்வதை பார்த்து, அந்த மக்கத்து குறைஷிகள் அவர்களை சித்திரவதை செய்வதை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கண் கலங்குவார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், சபுர் ஆகில யாசீர், யாசீருடைய குடும்பமே பொறுமையாக இருங்கள், உங்களை சொர்க்கம் சந்திப்பதற்கு ஆசைப்படுகின்றது, உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்செய்தி சொல்கின்றார். நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வின் தூதரால் கூட அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதவர்களுக்கே அப்போது பாதுகாப்பில்லை. அல்லாஹ்வின் தூதவர்களை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும், எப்படியாவது அவர்களை தகர்த்து விட வேண்டும் என்று அந்த குறைஷிகள் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதவர்கள் பனு ஹாஷிம் குலத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு அப்துல் முத்தலிப், அபுதாலிப் இருந்ததின் காரணமாக வேண்டி அந்த மக்கத்து குறைஷிகளால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் என்ன செய்தார்கள்? பிற உயர்ந்த குலத்து சஹாபாக்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களையும் அந்த மக்கத்து குறைஷிகள் துன்புறுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவர்களையும் சித்திரவதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை குர்ஆனில் இறக்குகின்றான், ஃபஸ்தா பிமா துஅமர் வஅரில் அனில் முஷ்ரிகீன். ஆதலால் உமக்கு கட்டளையிடப்படுவதை வெளிப்படையாக அவர்களுக்கு அறிவிப்பீராக, இணை வைப்பவர்களை புறக்கணித்து விடுவீராக. என்ன செய்கின்றான்? ஃபஸ்தா பிமா துஅமர் வஅரில் அனில் முஷ்ரிகீன், அந்த முஷ்ரிக்கீன்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குகின்றான். இந்த வசனத்தை இறக்கிய உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் முதலாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற முதல் மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்,
அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த வசனம் இறங்கிய உடனே நான் அல்லாஹ்வுடைய வசனத்தை அமல்படுத்த போகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தார்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பகிரங்கப்படுத்த சொல்லிவிட்டான். ஆதலால் நான் என்ன செய்கின்றேன்? மக்காவிற்கு போய் நான் இந்த மார்க்கத்தை பகிரங்கப்படுத்த போகிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அவர்கள் குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள். அவர்களும் மிக உயர்வான ஒரு குலத்திலே இருக்கக்கூடியவர்கள். அன்றைய காலகட்டத்திலே ஷூரா என்ற ஒரு கமிட்டி இருந்தது, ஒரு தலைவர், ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்திற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைவராக இருந்தார்கள். அப்பேற்பட்ட தலைவர், அந்த மக்கத்து குறைஷிகளால் மதிக்கப்பட்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் மதிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அப்போது அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த மக்கத்து குறைஷிகள் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள். ஆகையால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதுவும் செய்யவில்லை. ஆனால் இந்த வசனத்தை இறங்கிய உடனே, இந்த வசனம் இறங்கிய உடனே நான் இந்த மார்க்கத்தை பகிரங்கப்படுத்த போகிறேன் என்று சொல்லி மக்காவிற்கு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை பகிரங்கமாக சொன்ன உடனே அந்த மக்கத்து குறைஷிகளுக்கு ரோஷம் வந்து விட்டது. அந்த மக்கத்து குறைஷிகள் கோபப்படுகின்றார்கள். இதுவரைக்கும் இவர்கள் தெரியாமல் மறைமுகமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதிலே பயணித்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இவர்கள் இவ்வளவு தைரியமாக, இவ்வளவு பகிரங்கமாக ஏன் இவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வருகின்றார்கள்? இவர்களுக்கு பயம் இல்லாமல் போய்விட்டது என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இவர்கள் பகிரங்கப்படுத்துகின்றார்களே, இவர்கள் பிற மக்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு சேர்க்கின்றார்களே என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அந்த மக்கத்து குறைஷிகள் என்ன செய்தார்கள்? அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிக்க தொடங்கினார்கள். எந்த அளவிற்கு அடிக்கின்றார்கள்? அல்லாஹ்வின் தூதரையும் அடிக்கின்றார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அடிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிக்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன் சுய நிலைமை இழந்து அப்படியே மயக்கமடைந்து விழுந்து விடுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரவர்களும் விழுந்து விடுகின்றார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதரவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இந்த மக்கள் குறைஷிகள் அடித்து துன்புறுத்துகின்றார்கள். இவர்களை அடிக்கிறார்கள் என்று அவர்கள் இரு குடும்பத்தாருக்கும் தெரிந்து விடுகின்றது. அந்த இரு குடும்பத்தார்கள் வந்து இவர்களை காப்பாற்றி செல்கின்றார்கள். அந்த அளவிற்கு இந்த சஹாபாக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும், அவர்களும் இந்த ஜோதியை அடைய வேண்டும், அவர்களும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை சொன்னதற்கு ஒரே காரணமாக வேண்டி என்ன செய்தார்கள்? அந்த மக்கத்து குறைஷிகள் அடிக்கின்றார்கள். நினைத்து பாருங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரண குலத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் மிகவும் உயர்மட்ட குலத்தை சார்ந்தவர், அல்லாஹ்வின் தூதரோடு பயணிக்கக்கூடியவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த நிலைமை என்றால் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அந்த அளவிற்கு இவர்களையே இவ்வளவு சித்திரவதை செய்யக்கூடிய அந்த குறைஷிகள் அடிமையாக இருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதற்காக வேண்டி அவர்களை எவ்வளவு சித்திரவதை செய்திருப்பார்கள், அவர்களை எவ்வளவு கொடுமைகள் செய்திருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்க வந்த அந்த குறைஷிகள் யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லாமல், எந்த ஒரு சொந்த பந்தமும் இல்லாமல் இவர்கள் மட்டும்தான் இருக்கும்போது அந்த மக்கத்து குறைஷிகள் இவர்களை எப்படி துன்புறுத்தி இருப்பார்கள்? அதிலே 1% நாம் நமது வாழ்நாளிலே அடைந்திருப்போமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அவர்கள் அவ்வளவு கொடுமைப்பட்டு இருக்கின்றார்கள், அவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மிகவும் இலகுவான முறையில் நாம் என்ன செய்கின்றோம்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய சில மக்கள் இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகள் தெரிந்தாலும் கூட அவர்கள்
அவர்களை ஏசக்கூடிய மக்களாக இன்றைக்கு அவர்கள் திகழ்ந்து வருகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களை பொருந்தி கொண்டான். அவர்களை ஏசுவதிலிருந்தும், அவர்களுக்கு நாம் சர்டிபிகேட் கொடுப்பதிலிருந்தும், அவர்களுக்கு நாம் தீர்ப்பளிப்பதிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அதிகமான தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மக்காவிலே அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைக்கின்றார்கள். மக்காவிலே அந்த மக்களுக்கு மார்க்கத்தை சொல்கின்றார்கள். 13 ஆண்டு காலம் மக்காவிலே அந்த மக்களுக்கு சொல்கின்றார்கள். ஆனால் அந்த மக்கள், அதிகமான மக்கள் என்ன செய்யவில்லை? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பக்கத்திலே இருக்கக்கூடிய தாயிஃப் நகரத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்குள்ள மக்கள் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களாவது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர்களிடத்திலே சென்று இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர்களை என்ன செய்தார்கள்? சின்ன சின்ன குழந்தைகிட்ட கல்லை கொடுத்து அல்லாஹ்வின் தூதர்களை எரிய சொல்லி அல்லாஹ்வின் தூதர்களை ஊரை விட்டு விரட்டினார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர்கள் உடலிலே இரத்தமாக ஓடுகின்றது. அல்லாஹ்வின் தூதர்களால் நடக்க முடியவில்லை. அல்லாஹ்வின் தூதர்கள் அப்படியே ஒரு தோட்டத்திலே வந்து அமர்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகின்றார். கூட மலக்குல் ஜிபாலை அனுப்புகின்றார். அனுப்பி சொல்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை வந்துவிட்டது. நீங்கள் இந்த தாயிஃப் நகரத்தை அழிக்க சொல்லி கட்டளையிட்டால் 2 மலைக்கு நடுவில் தான் அந்த தாயிஃப் நகரம் இருக்கின்றது. நீங்கள் கட்டளையிட்டீர்கள் என்று சொன்னால் இதோ மலக்குல் ஜிபால் என்னோடு வந்திருக்கின்றார். நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் உடனே அந்த நகரத்தை, அந்த கிராமத்தை இந்த 2 மலைக்கு நடுவில் வைத்து அந்த மலக்குல் ஜிபால் நசுக்கி விடுவார் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கவில்லை. இவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய அவருடைய சந்ததியாவது, அவருடைய குடும்பமாவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார். நினைத்து பாருங்கள், அந்த இடத்திலே நாம் இருந்திருந்தால் நாம் என்ன முடிவெடுத்திருப்போம்? நம்மை ஒருவன் தாக்கி இருக்கின்றான், நம்மை ஒருவன் அடித்திருக்கின்றான், நாம் அவர்களுக்கு எந்த ஒரு கேடும் நினைக்கவில்லை. நீ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் வா, இதுதான் உண்மையான மார்க்கம், இதுதான் ஓரிரை கொள்கை, உண்மையான இறைவன் அல்லாஹ் மட்டும்தான், நீ வணங்கக்கூடிய எல்லாமே பொய், அந்த கல்லும் அந்த மட்டையும் அந்த கற்களும் என்பது எந்த ஒரு பயனும் அளிக்காது. இதை சொல்லக்கூடிய ஒரே காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதரவர்களை அடித்தார்கள். அதுவே நம்மை அவர்கள் அடித்திருந்தால் நான் திருப்பி ஒருமுறையாவது அடித்திருப்போம். ஆனால் அவர் நமக்கு இவ்வளவு அல்லாஹ்வின் தூதரவர்களுக்கு ஒரு அருள் கொடுக்கப்பட்டோம், நீங்கள் கட்டளையிடுங்கள், உடனே நான் அவர்களை அழித்து விடுகிறேன் என்று சொன்னதற்கு பிறகும் அல்லாஹ்வின் தூதரவர்கள் வேண்டாம், இவர்கள்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கவில்லை, இவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த சந்ததியாவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர்கள் விட்டுவிட்டார். நினைத்து பாருங்கள், எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட எந்த அளவிற்கு தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வரலாறுகளை அதிகமாக படிக்க வேண்டும். அவருடைய வரலாறுகளை நாம் அதிகமாக படித்தால்தான் நம்முடைய ஈமானியை நாம் உறுதி மிக்கவராக இருப்போம். நமது ஈமானை நாம் கடைசி வரைக்கும் உறுதியாக பயணிக்கக்கூடியவர்களாக இருப்போம். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட வரலாறுகள் தான். ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி தான். அவர்களும் எந்த அளவிற்கு அந்த மக்கத்து குறைஷிகள் அவர்களை தொந்தரவுப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த மக்கத்து குறைஷிகள் 2 நபர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். இப்படி முஹம்மது என்ற ஒரு மனிதர் மக்காவிலே இருக்கின்றார், அவர் நாம் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களை எல்லாம் பொய் என்று சொல்லுகின்றார், ஆகையால் என்ன செய்வது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உடனே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 2 மனிதர்களும் நல்லவர்கள்தான் என்று அவர்கள் யோசித்து, நானும் அந்த மார்க்கத்தில் தான் இருக்கின்றேன், நானும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் தான் பயணிக்கிறேன் என்று சொல்லிவிடுகின்றார்கள். அவர்கள் சொன்னதிலிருந்து என்ன செய்கின்றார்கள்? அவர்களை கொடுமைப்படுத்த அந்த மக்கத்து குறைஷிகள் தொடங்குகின்றார்கள். உம்மு அம்மாரா என்ற ஒரு பெண்மணி தான் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய எஜமானியாக இருக்கின்றார்கள். அவர்கள் தன்னுடைய சகோதரனை அழைத்து சொல்கின்றார்கள்,
இவன் என்ன செய்து விட்டான், முஹம்மது கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டான், நம்முடைய கடவுளை இவன் ஏற்கவில்லை, ஆகையால் இவனை சித்திரவதை செய், இவனை அதிகமாக கொடுமைப்படுத்து என்று தன்னுடைய அக்கா என்ன செய்யறாங்க, அவருடைய சகோதரனுக்கு கட்டளையிடுறாங்க. உடனே என்ன செய்கிறார்கள், பாலைவனத்திற்கு கொண்டு ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுவை பாலைவனத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் மேலே இருக்கக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸையும் அப்படியே அவிழ்த்து விட்டு அவர்களுக்கு மேலாக இரும்பு கவசங்கள் போடப்படுகின்றது. அப்படியே அவர்களை பாலைவனத்தின் மண்ணிலே போடப்பட்டு அவர்கள் சூடுபடுத்தப்படுகின்றார்கள், அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகின்றார்கள். அவர்களுக்கு மேலாக பாறாங்கல்லை தூக்கி வைக்கின்றார்கள். எதற்காக வேண்டி, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதின் ஒரே காரணமாக வேண்டி. இரவு நேரங்கள் வந்துவிட்டால் எப்படி நாம் இன்றைக்கு கிரில் சாப்பிடுகின்றோம், கோழி எப்படி தொங்க விட்டுருக்காங்க, அந்த மாதிரி இரண்டு கம்ப நட்டி ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படியே கையையும் காலையும் கட்டி தொங்க விடுவாங்க. கீழே நெருப்பை பற்ற வச்சு விட்டுருவாங்க. அந்த நெருப்பு அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவனுடைய அந்த கொழுப்பு, அவருடைய முதுகிலிருந்து கொழுப்பு அப்படியே உருகி அந்த நெருப்பை அணைக்கின்ற அளவிற்கு அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். எதன் காரணமாக வேண்டி, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதின் ஒரே காரணமாக வேண்டி. இவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டும், இவ்வளவு கொடுமைகள் செய்யப்பட்டும் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிடவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமறையாம் திருமறையிலே கூறி காட்டுகின்றார், உங்களை அந்த காஃபிர்கள் கொடுமைப்படுத்துகின்றார்களா, நீங்கள் நாவளவிலே அல்லாஹ்வை திட்டிவிடுங்கள், நாவளவிலே இந்த மார்க்கத்தை திட்டிவிடுங்கள், நாவளவிலே இந்த குர்ஆனை திட்டிவிடுங்கள், நாவளவிலே இந்த முஹம்மதை திட்டிவிடுங்கள். உங்களுடைய உள்ளத்திலே இருப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கின்றார். உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் உள்ளபூர்வமாக திட்டினால் மட்டும்தான் உங்கள் மீது குற்றமே தவிர நீங்கள் நாவினால் திட்டி அவருடைய கொடுமைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று வசனம் இறங்கியதற்கு பிறகும் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறாங்க. அல்லாஹ்வின் தூதரவர்கள் எப்படி இருக்காங்க, ஒரு துணியை மடிச்சு காபால அப்படியே சாஞ்சி படுத்திருக்காங்க. அல்லாஹ்வின் தூதரிடத்துல போய் ஃபதுஉலனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரவர்களே, இந்த மக்கத்து குறைஷினுடைய கொடுமைகள் தாங்க முடியல, இவர்களுடைய அந்த அட்டூழியங்கள் தாங்க முடியல, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கிறாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கேட்பதற்கு தகுதியானவர் தான். ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு சஹாபி ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் தூதரவர்கள் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் தூதரவர்கள் என்ன சொன்னார்கள், ஹப்பாபே, நீங்கள் பொறுமையாக இருங்கள். இதற்கு முன்னால் வந்த சமுதாய மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதின் காரணமாக வேண்டி அவர்கள் பூமிக்குள்ளாக குழி தோண்டி புதைக்கப்பட்டு ரம்பத்தால் அவருடைய தலை அறுக்கப்பட்டது, அவர்களுடைய இரும்பு சீப்புகளால் அவருடைய முதுகுகள் சீவப்பட்டது. ஆகையால் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவ்வளவு சித்திரவதைப்பட்டும் அவ்வளவு கொடுமைகள் பட்டும் இந்த கொடுமைகள் எங்களால் தாங்க முடியவில்லை, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்ன சஹாபிக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, அவர்கள் இவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருமறையாம் திருமறையிலே குறி காட்டுகின்றார், அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னah وَلَمَّا يَأْتِكُمْ مَثَلُ الَّذِينَ خَلَوْا مِنْ قَبْلِكُمْ مَسَّتْهُمُ الْبَأْسَاءُ وَالضَّرَّاءُ وَزُلْزِلُوا حَتَّى يَقُولَ الرَّسُولُ وَالَّذِينَ آمَنُوا مَعَهُ مَتَى نَصْرُ اللَّهِ أَلَا إِنَّ نَصْرَ اللَّهِ قَرِيبٌ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார், அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னah, நீங்கள் மிக இலகுவான முறையில் ஈஸியான முறையில் சொர்க்கம் சென்று கொள்ள நினைக்கின்றீர்களா? உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் எப்படி சோதிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியாதா? அது போன்ற சோதனை உங்களுக்கு வரும் வரைக்கும் நீங்கள் ஈஸியான முறையிலே சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான். நினைத்து பாருங்கள், அவ்வளவு கஷ்டங்கள் பட்டும் அவ்வளவு துன்புறுத்தல்கள் பட்டும் அவ்வளவு துயரங்கள் பட்டும் அந்த சஹாபாக்களுக்கு சொன்ன வார்த்தை இதுவாக இருக்கின்றது. ஆனால் நாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் 5 வக்தை மட்டும் தொழுது விட்டு நாளை மறுமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு சொர்க்கத்தை தந்து விடுவான் என்று நாம் நினைத்துக்
கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு நிலைமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொர்க்கத்தை தருவார் என்று நாம் எப்படி உறுதியாக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய கருணை இருந்தால் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவான். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளால் முடிந்த அளவிற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களுக்கு சொல்லி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பேற்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய சஹாபாக்களுடைய வரலாறுகளை பிற மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.